ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோ அப்படிங்கிற எபிசோட் 59 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் லூசிஃபரோட பையன் லூசிஸ் நம்ம ஹீரோவை தேடி, அதாவது சாத்தானை தேடி பூமியில் இருக்க டீமன்கள்ட்ட சேர்ந்தவங்களை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அவங்ககிட்ட போய் என்னடா உங்கள் அப்பா வராமல் நீ வந்திருக்க, அடி வாங்கி சாகாதரா அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்டினாலுமே நான் உன்னை விட மாட்டேன்டா, அவனை அழிச்சே தீருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல லூசிஃபரோட பையனான லூசிஸ் பாதி டீமன் பாதி மனுஷன். அவன் நம்ம ஹீரோ பார்த்து, டேய் இந்த சண்டையில நான் யாருன்னு எங்க அப்பாவுக்கு ப்ரூஃப் பண்ண போறேன், என் கையாலே நீ அடி வாங்கி சாக போறடா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்திட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு வேகமா போவான். நம்ம ஹீரோ அவனுக்கு நேரா வேகமா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த அட்டாக்ல அந்த இடமே அதிரும். அந்த எருமாடு தலையும் என்னடா அது இவ்வளோ பயங்கரமா இருக்கு, லார்ட் லூசியஸ் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அவனை ஒரே அடி அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறாரு. அவன் அப்படி கீழே கூப்பிட கிடக்கும்போது அவன் தலையிலே ஒரு மிதிச்சு மூஞ்சோடு சேர்த்து அமுக்கிட்டு, டேய் நான் தான் சொல்கிறேன்ல நீலாம் வேஸ்ட்டுடா, பாதி மனுஷன் பாதி டீமனாக இருந்தாலுமே நீ எதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற, நீ யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும், அதை விட்டுட்டு நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் மண்ணாங்கட்டி பண்ண போகிறேன்னு சண்டைக்கு வந்தா இப்படி தான்டா மண்ணை கவனும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை தரையோடு சேர்த்து மிதிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த எருமாட்டத்துலையே ஐயோ லார்ட் லூசிஸ் உங்களுக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு குறுக்க போவான் பாருங்க. அப்போ நம்ம பல்லாக்கு அந்த எருமாட்டு தலையை பின்னாடி போயிட்டு அப்படி வாயோட வச்சு கையை வச்சு அமுக்கிட்டு, டேய் எங்கே போகிற, அதான் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, வா நம்ம இந்த பக்கம் ஓரமாக போய் பேசலாமா அப்படி சொல்லிட்டு நம்ம பல்லாக்கு மாஸ் காட்டிட்டு இருப்பான். அப்போ அந்த எருமாட்டு தலையனோட பெல்ட்டில் ஒரு ஆர்பு மாதிரி ரவுண்டாக ஒன்று இருக்கும். அது ஆக்டோபஸ் கையை வச்சு நம்ம லிலித் எடுத்துக்கிறா. அதை பார்த்து நம்ம ஹீரோ, லிலித்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டு இவங்களாம் சமாளிச்சுட்டு இருக்கேன், நீ ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அவன்கிட்ட என்ன எடுத்த அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம லிலித் நம்ம ஹீரோ கிட்ட, என்ன சொல்கிறீங்க கங்கு, நான் உங்களுக்கு தேவையானதை தான் எடுத்திருக்கேன், இது உங்களுக்கு முக்கியமான ஒன்றாச்சு அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ ஆமாம்ல சரி நீ எல்லாத்துக்குமே ரெடியாக செட்டப் பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் படுத்து கிடக்கிறான். பார்த்தீங்களா நம்ம ஹீரோ தலையிலேயே மிதித்து தரையெல்லாம் பேர்ந்து கிடக்கும். அவன் அப்படி குப்புறப்படுத்து மீசில் மண்ணோட்டாத மாதிரி இருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோ, அப்பாடா என்னோட ஐகானிக் ஷாட், கொடுமையை பிடிச்சி தரையோடு அடிக்கிறது, இந்த ஷாட் அடித்து எவ்வளோ நாளாச்சு, இந்த மாதிரி கொடுமையை பிடிச்சி தரையில் அடித்தாதாண்டா மனசே நிம்மதியாக இருக்குது, எப்படி கிடக்கிறான் பாரு கூப்பிட்ற, இன்னும் 4 மீதி நச்சுன்னு மிதிக்கணும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ மனசில் சந்தோஷப்பட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா லூசிஃபரு, என்னது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சாக்கா பார்ப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ லூசிஃபரோட பையன் லூசிஸை மரண தண்டனை கொடுக்குற அந்த கருவியில் தலையை சொருகி வச்சிருவான். அந்த கயிறை விட்டானா மேலே இருக்க பிளேடு அவன் தலையை துண்டா வெட்டிடும். அதில் மாட்டி வச்சுட்டு லிலித் எடுத்துகிட்டு வந்தா பார்த்தீங்களா அந்த ஆர்பு, அந்த ஆர்பில் லூசிஃபரை கான்டாக்ட் பண்ணுறான். கான்டாக்ட் பண்ணிட்டு, லூசிஃபரு எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இங்கே பாரு உன்னோட பையனை பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு லூசிஃபரு, இல்லை என்னால் நம்ப முடியாது, அது என் பையனாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம இரவும், இல்லைப்பா உன் பையன்தான், இங்கே பாருப்பா லூசிஸ், உன் அப்பா கிட்ட உன் பேர் என்ன, உன் வயசு என்ன, உன் ஹைட் என்ன எல்லாத்தையும் சொல்லி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை பிடிச்ச சொன்னோன்னே உடனே லூசிஸு, அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டு லூசிஃபர் கடுப்பாயி, டேய் பைத்தியக்கார பையில நீ எதுக்கு அங்கே போனேன், ஏற்கனவே எனக்கு இங்கே 1008 பிரச்சனை இருக்கு, இங்கே இருக்க ஏஞ்சலை சமாளிக்கணும் சாத்தானை சமாளிக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தா நீ நான் இங்கே போது சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்கிட்ட சொல்லாமலே அங்கே போயிட்டியா, அங்கே நரகத்தை சேர்ந்த அந்த சாத்தான் எத்தனை பேர் கொண்டிருக்கான் தெரியுமா, டீமன்ஸ் கணக்கே இல்லாமல் அவன் கொண்டிருக்கான், அவன்கிட்ட போய் மாட்டிருக்கேடா, உன்னை பார்த்தா பாவமாக இருக்குடா லூசிஸ் பைத்தியக்கார பையில, நீலாம் என் பையனடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூசிஃபர் அவனோட பையனை பிடிச்சி திட்டுன்னு திட்டுவான். அதை கேட்டு லூசிஸ், அப்பா மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோ, பாருடா ஃபேமிலி ப்ராப்ளமா, அவங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, இங்கே பாரு லூசிஃபர் உன் பையனை கொல்ல வேண்டாம் அப்படின்னா உடனே இங்கே வா என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு லூசிஃபர், அதெல்லாம் முடியாது அவனை கொன்னுக்கோ அப்படி சொல்லுவான். அதை கேட்டு நம்ம ஹீரோவும், என்னது உன் பையனை நீனே கொல்ல சொல்றியா அப்படின்னு சாக்காய் பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அந்த லூசிஃபர் சொல்லுவான், இந்த மாதிரி தேவையில்லாத அறவைக்காடு, இவன் ஏற்கனவே ஒரு ஹார்ட் பிரீடு, பாதி மனுஷன் பாதி டீமன், இவனை என் பையனா நினச்சதே பெரிய விஷயம், அதை விட்டு இவன் தேவையில்லாமல் என்னோட எதிரிகிட்டே போய் மாட்டிக்கிட்டான், அப்படி இருக்கும்போது இவன் எனக்கு தேவையில்லை, இவன் ஒரு தோத்தாங்கோலி, இவனை கொன்னுரு அப்படின்னு சொல்லிட்டு லூசிஃபர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான். அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னடா நான் நினச்சது இப்படி மாறிடுச்சு, டே லூசிஃபர் என்னடா என்னதான் இவன் ஹாப்ரீடாக இருந்தாலுமே இவன் உன்னோட பிளட்டு தானே, அதை விட்டுட்டு இப்படிலாம் பேசக்கூடாது, ஒழுங்கா நான் சொல்கிறத கேளு அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த லூசிஃபரு, டே தெரியும்டா நீ எந்த மாதிரியான ட்ரிக்ஸ்லாம் பண்ணி என்னை உன் வழிக்கு வர பண்ணு, எனக்கு இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் சுத்தமாக கிடையாது, இன்னும் சொல்லப்போனால் என்ன மாதிரி நிறைய டீமன்ஸ்க்கு ரீப்ரொடக்ஷன் குழந்தை பத்துக்கிற வாய்ப்பே கிடையாது, அப்படி இருக்கும்போது எங்கள் மாதிரி டீமன்ஸ்க்கு குடும்ப பாசம் இருக்குன்னு நீ எந்த மாதிரி எதிர்பார்த்த, டே போடா அவன் வேலையை விட்டச்சு காட்டிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு லூசிஃபர் சொன்னோன்னே அதை கேட்டு ஹீரோ, அப்படியாடா அப்படின்னா நீ என்ன ஹேருக்குடா குழந்தை பத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லூசிஃபரை பார்த்து கேட்டோன்னே, அப்படியே டேய் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பா அடிச்ச மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு டாப்னு கண்ண மூடிட்டு அப்படியே அந்த லூசிஃபர் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவான் பாருங்க, அது ஒரு ஆக்சிடென்ட், தெரியாம நடந்த விபத்து அப்படி சொல்லுவானா. அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னது ஆக்சிடென்டா,
அது எப்படா தெரியாம குழந்தை பெத்துக்க முடியும்? என்னடா காதுல கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி அப்பனா விடு, உனக்கு இவன் தேவையில்லை. தேவையில்லாத பொருளெல்லாம் வச்சு நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால நான் இப்போ என்ன பண்றேன், உன் பையனோட தலையை துண்டா வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கையில நெருப்பு கொளுத்தி விட்டுருவாரு. கயிறு கட்டாயி ஸ்ட்ரைட்டா லூசிஃபரோட பையன் லூசிஸோட தலையை வெட்டத்துக்கு ஸ்ட்ரைட்டா கீழே இறங்கி வந்துட்டு இருக்கோம். அவன் அப்படியே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுவான். உடனே லூசிஃபர் எந்திரிச்சு நின்றுட்டு டேய் நிறுத்துடா நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டாம மாதிரி கத்திட்டு நின்று இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ உடனே டீமன் பவர் யூஸ் பண்ணி அதை மாயமா மறைய வச்சிருவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ பையன் மேல பாசம் இல்லையாப்பா லூசிஃபருக்கு, கேட்கறதுக்கே காமெடியா இருக்குடா அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமா சிரிச்சுட்டு அந்த லூசிஸோட கொம்பை பிடிச்சி தூக்கிட்டு நம்ம ஹீரோ டேய் எனக்கு அப்பாலாம் இருந்தது இல்லடா, அதனால உங்களோட அப்பா பையன் பாசம் எப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. முதல்ல நான் கொல்லுங்கிறான், அப்புறம் கொல்ல போனா ஐயோ வேண்டாம் நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் ஆகி பொங்குறான். என்ன ஒரு பாசம். டே லூசிஸ், நீ உங்க அப்பாவோட இதயத்துல ஓரத்துல கண்டிப்பா இருக்கடா. இப்போ உங்க அப்பா கிட்ட நான் டீலிங் பேச போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ பயங்கரமா வில்லனிசம் காட்டுறான். லூசிஃபருக்கே டஃப் கொடுக்குறான் நம்ம ஹீரோ. அப்ப அந்த லூசிஃபர் கிட்ட அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேம்பி அழுதுட்டு இருப்பான். அப்ப லூசிஃபர் நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ டேய் எனக்கு என்ன வேணும்னு உனக்கு ஆல்ரெடி தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே ஏன்டா திரும்ப கேட்குற, எனக்கு தேவையானதெல்லாம் அவன் கூட சண்டை போடணும். நீ ஏன் முன்னாடி வந்து நேருக்கு நேராக பூமியில வந்து நின்று ரத்தம் சதையா சண்டை போடணும், நான் அவன் சத ரத்தத்தை நான் கிழிச்சு தெரிய விட்டு கடைசியில் நான் ஜெயிக்கணும், அதுதான்டா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு லூசிஃபர் உனக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிருச்சாடா, இப்போ நம்ம என்ன சுட்டிவேஷன்ல இருக்கிறோம், நம்ம எதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏதாவது உனக்கு தெரியுமா, ஏக்னார் அந்த ரியாலமும் ஹவான் அந்த ரியாலமும் இப்போ ஏன் பூமி இதுக்கு கொண்டும் எந்த மாதிரியான ஒரு சுட்டிவேஷன்ல இருக்குன்னு தெரியுமா, இது எல்லாமே செலஸ்டியல் ஃபோர்ஸால எல்லாமே லாக் பண்ணப்பட்டிருக்கு. இதுல இருந்து என்ன உனக்கு புரியுது அப்படின்னா 9வது நரகத்துக்கு எந்த டீமனும் போக முடியாது. அது மட்டும் தெரியாம நீ பேசிட்டு இருக்க. 9வது நரகம் ஃபுல்லா லாக் ஆகி எல்லா டைமண்ட்ஸ்ல இருந்தும் தனியா பிரிஞ்சிருக்குது. டீமன்ஸ் என்ன மாதிரி டீமன்ஸ் யாருமே அந்த நரகத்துக்கு போக முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீ என்னன்னா என் கூட சண்டை போடணும் பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் 9வது நரகத்துக்கு போனா என்ன போகாட்டி என்ன, இப்போ எதுக்கிட்ட அதை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஏன்னா நம்ம ஹீரோ தானே 9வது நரகத்துல இருந்து விட்டா போதுடான்னு ஓடி வந்திருக்கான். அங்க போனா என்ன போகாட்டி என்ன, நம்ம ஹீரோ பத்தி தெரியாமையே பேசிட்டு இருக்கான் லூசிஃபர். அப்ப நம்ம ஹீரோ கடுப்பாயி நான் ஒன்னு கேட்டா நீ ஒன்னு சொல்லிட்டு இருக்க, மூளை எதுவும் குழம்பி போச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த லூசிஸோட கொம்பு பிடிச்சிட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அதை அப்படி பாதியா உடச்சிட்டு டேய் உனக்கு நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், ஒழுங்காக நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு லூசிஃபர் இங்கே பையனோட கொம்பை உடச்சனால கடுப்பாயி டேய் சாத்தா நிப்பாட்டுடா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் இன்னொரு கொம்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த லூசிஸுக்கு, அந்த கொம்பை பிடிச்சிட்டு டேய் நான் நிப்பாட்டணும் அப்படின்னா உடனே நீ என் முன்னாடி வா சண்டை போடு, நான் உன்னை கொல்லணும் இல்லை நீ என்ன கொல்லணும், அது வரைக்கும் நான் நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அவன் கடுப்பாயி டேய் இல்லை நான் விட மாட்டேன் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீ என்னை விட்டுறியோ இல்லையோ நான் உன் பையனை விட மாட்டேன், நீங்கள் வரலன்னா உன் பையனை நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு லூசிஃபர் கடுப்பாயி பல்ல கடிச்சிட்டு இருப்பான். பக்கத்தில் லூசிஃபரோட அசிஸ்டன்ட் இருக்கான் பாருங்க, இங்கே பாருங்க நம்ம இப்போ போனோம் அப்படின்னா ரொம்ப பிரச்சனையாயிரும், இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா பொறுமையாக எல்லாத்தையுமே விசாரிச்சு தான் போகணும், ஏன்னா இங்கே ரொம்ப நிலைமை மோசமாக இருக்குது, அங்கே போனோம்னா இன்னும் கொஞ்சம் மோசமாயிருங்க அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் பேசிகிட்டு இருந்தான் பார்த்தீங்களா தொடர்ந்து லூசிஃபர் கையை முறுக்கிட்டு ஓங்கி ஒரு அடிச்சு அடியில் நம்ம பீஸாக தெரிச்சு போயிடுவான். அந்த அளவுக்கு செம பவர்ஃபுல்லாக இருப்பான் லூசிஃபர், கை ஃபுல்லாக ஒரு ரத்தமா இருக்கும். அப்படி பக்கத்தில் இருக்க அந்த அசிஸ்டண்ட்டை கொண்டதுக்கு அப்புறம் லூசிஃபர் செம கோவமா நம்ம ஹீரோவை பார்த்து டே சாத்தா நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ, இப்போ நான் அவன் கூட ஸ்ட்ரைட்டா சண்டைக்கு வந்தாலுமே என்ன அந்த ஏஞ்சல்ஸ் தேடிட்டு இருக்காங்க, அவங்க என்ன கண்டிப்பா கண்டுபிடிச்சி என்ன கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஒன்னையும் கொள்ளுவாங்க, ஒன்னையும் சும்மா விட்டு வைக்க மாட்டாங்க. இப்போ நம்ம 2 பேர் சண்டை போட்டா இதுல வெற்றி தோல்வின்னு யாருக்குமே கிடையாது, 2 பேருமே கடைசியில தோத்துதான் போவோம். இப்போ நீ சொல்லு நான் இப்போ அவங்க கூட சண்டை போட வரணுமா வேண்டாமா, கண்டிப்பா உனக்கும் தோல்விதான் எனக்கும் தோல்விதான், என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் 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 வளன்னு பேசாதடா, நான் யாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு அந்த குடுமி புடி அட்டாக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லூசிஸை தரையோட வச்சு நம்ம ஹீரோ காலை வச்சு ஒரு மிதிச்சுட்டு டே போதும் பேசிட்டே இருக்காது, நான் யாருன்னு உனக்கு தெரியும் இல்லையா, நான் தான் சாத்தான், நான் தான்டா மரணம், நான் தான் முடிவு, நான் தான் கோபம், நான் தான் ஆக்ரோஷம், ஏன் முன்னாடி நீ என்ன கடவுள் வரட்டும் ஏஞ்சல் வரட்டும் யாரா வேற வரட்டும் ஆனா நான் தான் கண்டிப்பா ஜெயிப்பேன், ஏன்னா நான் சாத்தான், எனக்கு சண்டை போடுறதுனா ரொம்ப பிடிக்கும்டா, என் ப்ராப்ளமை நான் பார்த்துக்கிறேன், அதை விட்டுட்டு நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத, நான் சொன்னதை மட்டும் நீ செய்யணும் புரியுதா, நான் உன்ட்ட என்ன சொன்னேன் என் கூட சண்டைக்கு வரான்னு சொன்னேன், பேசாம வாயை மூடிட்டு சண்டைக்கு வா அப்புறம் பார்த்துக்கலாம் யார் வரான்னு அப்படி நம்ம ஹீரோ செம மாசாவனை பார்த்து பேசிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா நியூஸ்ல எல்லாம் ஓடிட்டு இருக்குது பிரேக்கிங் நியூஸ், ஒரு வித்தியாசமான டஞ்சன் கேட்
ஆப்பிரிக்கா பக்கத்துல இருக்க காட்டுல ஓப்பன் ஆயிருக்கு. அது ஓப்பன் ஆன கொஞ்ச நேரத்திலேயே க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால ஒரு மிகப்பெரிய மேஜிக் அதிர்வலை அந்த காட்டுக்குள்ள பயங்கரமா வீசிருக்கு. அதனால விலங்குகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. எரிமலை குளம்லாம் வெடிக்க ஸ்டேஜ்ல இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படி சொல்லிட்டு ஹண்டர்ஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு தகவலை தெரிவிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோவும் எக்கிண்டா உட்காந்து டிவில பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டேய் வந்துட்டியா வா வா உனக்காக தான்டா காத்துட்டு இருந்தேன் லூசிஃபரு. இப்ப நானா நீயான்னு பார்த்தலாம் அப்படி சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.